காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன. ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் அவருக்கே உரியன. ஆமேன். பிரியமானவர்களே, 2026 எனும் புதியதோர் வருடத்தை நாங்கள் இன்று ஆரம்பிக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே உங்கள் அனைவருக்கும் தூய திருத்துவத்தின் நிறைவான ஆசீர் உங்கள் குடும்பங்களையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்கின்றேன். இனுமாக அன்னையாம் திரு அவை இந்த முதல் நாளை இறைவனின் அன்னை புனித கன்னிமரியா என்று பெருவிழா எடுத்து அன்னையினுடைய தாய்மைக்குரிய அன்பிலே முழு திரு அவையையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவர் மீதும், உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்கவும், அன்னை மரியா அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்து சிந்தித்து வந்தார் என்று வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அனைத்தையும் மனதிலே இருத்தி சிந்தித்து வரக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்றும் நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். கடவுள் மோசேக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டிய முறையை சொல்லுவார். கடவுள் உன் மீது இறங்கி உனக்கு ஆசி வழங்குவாராக. கடவுளுடைய திருமுகத்தை திருப்பி அமைதி அருள்வாராக என்கின்ற ஆசீரின் வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றன. எனவே இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தோடு பிறக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு நாம் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக இருக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பின் 8வது நாள், இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட நாள். இயேசு என்ற பெயருக்கு கடவுள் பாதுகாக்கிறார், காட் சேவ்ஸ் என்று அர்த்தம். எனவே இந்த இயேசுவினுடைய பெயரை பயன்படுத்துகிற பொழுது எல்லா விதமான தீமைகளும் அகன்று போக, நோய் நொடி துன்பங்கள் கலன்று போகின்றன என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கிறது. விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிட இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடுகின்ற இந்த வல்லமையுடைய நாமத்தினை நாம் இந்த வருடம் முழுவதும் அடிக்கடி நாம் பயன்படுத்த, அதை தொழ வணங்க நாம் ஆசைப்படுவோம். எனவே பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியின் நாளிலே உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துவதோடு உங்கள் இல்லங்களும் உள்ளங்களும் மகிழ்வுறவும் இன்றைய நாளினுடைய இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு இறைவனின் ஆசீர் உங்கள் இல்லங்களை உள்ளங்களை தொடர்ந்து வரவும், இந்த ஆண்டிலே வரக்கூடிய ஏற்ற தாழ்வுகள், எல்லா விதமான சவால்கள், நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நீங்கள் வாழ்விலே முன்னேறி செல்லவும், வீழ்ச்சி வருகின்ற பொழுது ஆண்டவர் துணையோடு அவற்றை எதிர்கொள்வதற்கு மன துணிவு உங்களுக்கு கிடைக்கவும் வேண்டுமென்று இந்த நாளிலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இயேசு என்று வல்லமையான நாமம் சூட்டப்பட்ட இயேசு பாலனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நிறைய ஆசீரும் உடனிருப்பும் உங்கள் குடும்பங்களிலே என்றும் நிறைவாக கிடைத்து வளமான நாட்களாக, வசந்தத்தின் நாட்களாக இந்த ஆண்டின் நாட்கள் அமைந்திட வாழ்த்துகிறேன். உங்களுக்காக செபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன்.